மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். உங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமாக, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாமே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இன்றைக்கி ஐடி செக்டார் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அது ஏங்கிறத நம்ம சார்கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 48 புள்ளிகள் மட்டுமே அதிகரித்து 25,776 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 78 புள்ளிகள் மட்டுமே அதிகமாகி 83,817 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கும் மார்க்கெட் ஏறிதான் முடிவடைஞ்சிருக்கு. பெரிய ஏற்றமா அதை பார்க்க முடியல. கரெக்டா சார்? சொல்லலாம். நீங்க இன்னைக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். 78 புள்ளிகள் ஏறி முடிவடைஞ்சிருக்க சென்செக்ஸ். சோ இப்ப இதுல ஐசிசி வங்கி மட்டும் 100 புள்ளிகளுக்கு மேல் இன்னைக்கு சென்செக்ஸ் ஏறுவதற்கு காரணம். அதை எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சென்செக்ஸ் வீக் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெகட்டிவா முடிவடைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் சென்செக்ஸ்ல இருக்கக்கூடியது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், டெக் மஹிந்திரா. இந்த 4 பங்குகளை மட்டும் அதனுடைய வீழ்ச்சியை ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா சென்செக்ஸ் 600 புள்ளிகள் கிட்ட ஏறி இருக்கதா ஒரு தோற்றம் ஏற்படும். 4 தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் எடுத்துட்டு பாக்கி 26 பங்குகள் சென்செக்ஸ்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா இன்னைக்கு 600 புள்ளிகளுக்கு மேல் சந்தை அதிகரித்திருப்பது அப்படிங்கறத நீங்க பார்க்க முடிகிறது. அதே மாதிரிதான் நிப்டிலையுமே ஒரு 150 புள்ளிகளுக்கு மேல் இன்னைக்கு ஏறி இருக்கும். ப்ரொவைடட் இஃப் யூ ரிமூவ் அந்த நிப்டில இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் 5. இன்ஃபோசிஸ் 7% இன்னைக்கு டவுன், டிசிஎஸ் 7%, ஹெச்சிஎல் டெக் 4%, டெக் மஹிந்திரா 4%, விப்ரோ கிட்டத்தட்ட 4%. இந்த 5 பங்குகளை தவிர்த்து விட்டு பார்த்தாலும் சந்தை கணிசமான ஏற்றத்தில் முடிவடைந்ததாகத்தான் ஒரு தோற்றம் இருக்கு. ஏன்னா நீங்க பிராடர் மார்க்கெட் பாருங்களேன். நீங்க அட்வான்ஸ் டிக்ளைனை விட அட்வான்ஸ் 2 மடங்குக்கு மேல இருக்கு. அந்த மாதிரி பாக்குறோம். அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை தொட்டது லோயர் சர்க்கியூட்டை விட 2 மடங்குக்கு மேல இருக்கு. 52 வீக் லோ மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஹையை விட அப்படிங்கறத பாக்குறோம். செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னாலுமே மெயின் இண்டெக்ஸ், பிராடர் இண்டெக்ஸ் நிஃப்டி 100, 200, 500 எல்லாமே ஏற்றத்துல. மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே ஏற்றத்துல. 2 துறை சார்ந்த குறியீடுகள். ஒரு சின்ன இறக்கம் ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மால. அது தவிர இன்னொரு இறங்கிய துறை ஐடி. மத்த எல்லா செக்டாரும் இன்னைக்கு ஏறி இருக்கு. ஆக ஒட்டுமொத்தமா பார்த்தா சந்தை ஏறி இருக்கு. பிராடர் மார்க்கெட் ஏறி இருக்கு. மத்த எல்லா செக்டாரும் ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் ஏறி இருக்கு, மிட் கேப் ஏறி இருக்கு. பட் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த குறியீடு நிப்டி ஐடி மட்டும் இன்னைக்கு 6% வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு சந்தை அதிக அளவுல அதிகரிக்காதது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன சார் காரணம்? இவ்வளவு தூரம் ஒரு பெரிய இறக்கம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. 6%ங்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 3%, விப்ரோனா ஒரு 4%, ஹச்சிஎல்னா ஒரு 5% இப்படிதான் இருக்கு. ஆமா, என்ன சார் காரணம்? என்எஸ்சி நிப்டி ஐடி இருக்கு இல்லையா, அதுல இருக்க 10 தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள், 10 பங்குகள். இந்த 10 பங்குகளுமே இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. இன்ஃபோசிஸ் 7% துவங்கி, டிசிஎஸ் 7%, கோஃபோர்ஜ், எல்டிஐஎம், பர்சிஸ்டன்ட், எம்ஃபசிஸ், ஹெச்சிஎல் டெக், டெக் மஹிந்திரா, ஓஎஃப்எஸ்எஸ், விப்ரோ எல்லாமே இறக்கத்துல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பெரும்பாலான நிறுவனங்கள் கிட்டத்தட்ட மேன் பவர் பேஸ்டு, கொஞ்சம் லோயர் எண்ட் ஆஃப் த ஜாப் கோடிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், அது மாதிரி மேன் பவர் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், பில்லபிள் அவர்ஸ் பேஸ் பண்ணி பில் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், மற்றவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சொந்தமாக பெரிய அளவுல நிறைய ப்ராடக்டோ இல்ல ப்ராடக்ட் அடிப்படையிலான ரெவென்யூவோ இல்லாத நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஏன் அது பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று வெளியான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. இது ஓவர் நைட் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. பட் அதனுடைய முக்கியமான அறிவிப்பு நேற்று வெளியானது. அதனுடைய தகவல் வெளியானது என்ன அப்படின்னா, ஆந்த்ரோபிக் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கான ஒரு பிளக்இன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிளக்இன் அல்லது இந்த இணைப்புன்னு சொல்லலாமா, சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. இது என்ன பண்ணும்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இப்ப ஏற்கனவே இருக்கு. அதை இன்னும் கூட துரிதப்படுத்தி, இன்னும் கூட 2 வெவ்வேறு பாத்திரங்கள் இருக்குன்னா அது 2க்கும் நடுவில் ஒரு இணைப்பா இருந்து இந்த 2 சைலோ செப்பரேட்டா இருக்கிறத ஒன்னாக்கி அதுவே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும். ஸோ பேசிக்கலி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஒரு பிளக்இன் அது. ஸோ அதை அவங்க ஆந்த்ரோபிக் லான்ச் பண்ணிருக்காங்க. அது பண்ணதுனால அது பல வேலைகளை ஆட்டோமேட் பண்ணுது. என்னென்ன துறைகள்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து லீகல், ஃபைனான்ஸ், அதே மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா கொலேஷன், கஸ்டமர் சப்போர்ட், பயோஸ் ரிசர்ச், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றது, சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பல துறைகளில் இதனுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த துறைகளில் இது இவ்வளவு நாள் மேன் பவர் ஆட்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வேலையை இது எடுத்துக்கொள்கிறது. இதுக்கு தனியா வேண்டாம் அப்படிங்கிறது இந்த தகவல் வெளியான உடனே, ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, டிசிஎஸ் எல்லாம் போன காலாண்டுல 10,000 11,000 பேருக்கு மேல வேலையை விட்டு நிறுத்திருக்காங்க. சமீப காலங்களில் ஒரு 30,000 பேரை வேலையை விட்டு நிறுத்திருக்கிறார்கள் ஒரு நிறுவனத்துல. அந்த மாதிரி பல நிறுவனங்கள் சேர்த்து பார்த்தா லட்சக்கணக்கில் இப்ப வேலை இழப்பு ஏற்படுகிறது. சோ அந்த ஒரு தகவல் வந்த பிறகு பியூர்லி இந்த ப்ராடக்ட்
ப்ராடக்ட் இல்லாமல் ஐடி சர்வீசஸ் பேஸ்ட் நிறுவனங்களுடைய பங்குகள் இந்தியாவில் இல்ல அமெரிக்காவிலும் கூட அந்த பங்குகள் நேற்று பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. நாஸ்டாக் குறியீட்டில் இருந்து எல்லாமே நேற்று வந்து ஒரு பெரிய கணிசமான ஒரு வீழ்ச்சியை நேற்று சந்தித்ததை பார்க்க முடிந்தது. அப்கோர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லைட் ரெக்கவரி இருக்கு குளோபல் மார்க்கெட்ஸ்ல எல்லாத்துலயுமே. பட் நேற்று ஒரு கணிசமான வீழ்ச்சி இருந்தது. அடோப்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வீழ்ச்சியை சந்தித்தது. அதுதான் இங்கேயும் அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கோயிங் ஃபார்வர்டு அது என்ன சொல்றாங்கன்னா வந்து பியூர்லி நீங்க தகவல் தொழில்நுட்பத்துறையில இருப்பவங்க கேட்டீங்கன்னா தெரியும், மேன் பவர் எவ்வளவு நேரம் வேலை பார்த்தார்கள்ங்கிறத வச்சு ஒரு பில்லபிள் அவர்ஸ்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரியான ஒரு பில்லிங் மாடல்லாம் மறைஞ்சிரும். அதே மாதிரி வந்து இந்த பிபிஓ கேபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சொல்றாங்கல்ல, அது மாதிரி டேட்டா என்ட்ரி, ஒரு சிம்பிள் கோடிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப இந்த மாதிரியான ஆப்ஸ் மூலமாக இன்னும் முன்பே இதுல பாதி பண்ண முடியும். இப்ப இது வந்து துரிதப்படுத்தி இருக்கிறது. அதனால இதை மட்டும் நம்பி இருக்க நிறுவனங்கள் வந்து பெரிய அளவுல வந்து எதிர்காலத்துல சோபிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற தகவல் வெளியானது. அதை தொடர்ந்து இந்த பங்குகள் எல்லாமே கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தது. பட் ஆனால் புதிய டெக்னாலஜி வரப்ப அதுக்கு அந்த ஏஐ டெக்னாலஜி அது நிறுவனங்களுக்கு எல்லாம் பூஸ்ட் தானே சார் பண்ணும். அது இப்போ டிசிஎஸ்ல நிறைய பேருக்கு லே ஆஃப் பண்ணது வருத்தமான ஒரு விஷயம் தான் சார். ஆமா, பட் இன்னும் நிறைய நடந்தது அப்படின்னா கம்பெனி பார்வையில நான் சொல்றேன், ஆமா, அவங்களுக்கு லாபம் தானே சார் வரும். அதனால நிச்சயமா ப்ரொவைடட் ஒரு கண்டிஷன். இப்போ நீங்க முதலீட்டாளர்கள் நிறைய பேர் என்ன நினைக்கலாம், சார் அப்ப இவ்வளவு இறங்கி இருக்குதுல வாங்கலாமா, அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு கேள்வி எழலாம். இன்னொரு பக்கம் சரி இன்னும் இறங்குமா, இப்ப ஒண்ணுமே இதெல்லாம் ரொம்ப மோசமா போச்சுன்னா என்ன பண்றதுன்னு பார்க்கறது ஒரு பார்வை இருக்கு. ஓகே, நம்ம ஏன்னா இந்த மாதிரி வேலைகளை இந்தியாவுக்கு வராதா, நம்ம தொழில் நிறுவனங்களுக்கு வராதா, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு இரண்டுமே வந்து சரியானது. இரண்டுமே வந்து அதிக அளவில் பயப்பட வேண்டியதும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு சொல்றேன், முதல்ல வந்து இனிமேல் வேலையே வராதுன்னா இன்னும் கூட வந்துட்டு இருக்கும். பட் முன்பு இருந்த மார்ஜின் இருக்காது. நிறுவனங்கள் அதற்கு தக்க ஆட்களை குறைத்து காஸ்ட கண்ட்ரோல் பண்ணி செலவுகளை கட்டுப்படுத்தி லாபம் கொஞ்சம் குறைஞ்சா கூட நடத்த முடியும். ஏன்னா முன்னணியில் இருக்கக்கூடிய முதல் 5-6 நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே கேஷ் ரிச் நிறுவனங்கள். கடன் பெருசா எதுவும் கடனே கிடையாது. அதிகமாக ரொக்கம் கையிருப்பு வைத்திருப்பவர்கள், நிறைய ரியல் எஸ்டேட் கையில் வைத்திருப்பவர்கள், அதெல்லாம் அசெட் மானிட்டைசேஷன் பண்ணலாம். இப்ப மத்திய அரசு பேசுற மாதிரி இவங்க அசெட் மானிட்டைசேஷன் பண்ண முடியும், தப்பிச்சிடுவாங்க. பட் வளர்ச்சி, எதிர்கால வளர்ச்சிங்கிறது எங்க இருக்குதுன்னா ஏஐல தான் இருக்கு. அப்ப முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும்னா இந்த டிப்ல சிம்பிளா வந்து எல்லாம் கேஷ் ரிச் கம்பெனி, ரியல் எஸ்டேட் இருக்குது, கடன் தொந்தரவு கிடையாது, ஆளை குறைச்சிருவாங்க, லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனங்களையும் வாங்குறதுல அர்த்தம் இல்லை. எந்த மாதிரி நிறுவனங்கள்ல எதிர்காலத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நிறுவனம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறதோ, இந்த துறையில் தன்னை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு ஊழியர்களை வந்து பயிற்றுவிக்கிறது, அந்த மாதிரியான ப்ராடக்ட் நோக்கி நகர்கிறது, இந்த லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டேட்டா என்ட்ரி ஆபரேஷன், பிபிஓ கேபிஓ இதையெல்லாம் விட்டு நகர்ந்து அல்லது இதில் இல்லாமல் ப்ராடக்ட் ஓரியன்டா ஏஐ ஓரியன்டா இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருந்தால் அவை எதிர்காலத்துல சஸ்டைன் பண்ணி போக முடியும். இந்த மாதிரியான ஒரு கஷ்ட காலத்துல மிட் கேப் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் சஸ்டைன் பண்றது கஷ்டம். அவர்களுக்கு ஒன்று கடன் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு பிரைசிங் பவர், பார்கெனிங் பவர் இருக்காது, வால்யூம்ஸ் இருக்காது, ஸ்கேல் ஆஃப் ஆபரேஷன் சின்னதா இருக்கும். இதெல்லாம் பெரிய நிறுவனங்களுக்கு இருக்கும். அந்த நிறுவனங்கள் தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருந்து அதை நோக்கி எந்த நிறுவனம் நகர்கிறதோ அந்த நிறுவனத்தை நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்து அலசி ஆராய்ந்துதான் முடிவு செய்யணுமே தவிர சிம்பிளா முன்பு மாதிரி எல்லாம் வந்து ஒரு 10,000 ரூபாய் இருந்த ஷேர் 5,000 ரூபாய் வந்துருச்சு வாங்கலாம், 5,000 இருந்த ஷேர் 4,000 வந்துருச்சு அப்படி எல்லாம் முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு அது 2,000 ஆகலாம், 1,000 ஆகலாம், நமக்கு தெரியாது. சோ அதனால வந்து அந்த நிறுவனத்தினுடைய கேப்பபிலிட்டி, அடாப்டபிலிட்டி, எதிர்காலத்துல எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள தகவமைத்துக் கொள்ள ரெடியாக இருக்காங்களா, அதற்கான கெப்பாசிட்டி இருக்கா, பேண்ட்விட்த் இருக்கா, அதை பொறுத்துதான் முதலீட்டை நம்ம பண்ணணும். எப்பவுமே ஐடி செக்டர் கீழே விழுகிறப்ப கரன்சியில் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த முறை ஏற்பட்டிருக்கா சார்? கரன்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காரணமானு சில பேர் நினைக்கலாம். கரன்சி வந்து இன்னைக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு டாலர், அதனால அது காரணமா நான் பார்க்கல. டாலர் வந்து இன்னைக்கு 17 பைசா தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம் 90 ரூபாய் 51 பைசா. அதே மாதிரி யூரோ பாத்தீங்கன்னா 39 பைசா அதிகரிச்சிருக்கு, 107 ரூபாய் 5 பைசா. நேற்றுக்கு அப்படியே நேர்மாறா. ஓகே, பிரிட்டிஷ் பவுண்ட் 64 அல்லது 65 பைசா அதிகரிச்சிருக்கு, 124 ரூபாய் 5 பைசா. ஜாப்பனீஸ் யென் மட்டும் ஒரு 15 பைசா குறைஞ்சிருக்கு, 58 ரூபாய்க்கு அருகாமையில் வணிகம் நடக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் அமெரிக்கா டாலருடைய அந்த டாலர் இண்டெக்ஸ் எடுத்தாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை, ஸ்லைட்லி பெட்டர், 97.5க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்லைட்லி பெட்டரா தான் இருக்கு யூஎஸ் டாலர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும். அதுதான் இங்க பிரதிபலிப்பதாக நான் பாக்குறேன். அந்த டாலர் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல நமக்கு வந்து க்ரூடும் வந்து கட்டுக்குள் இருக்கிறது, சின்ன ஏற்றம். பட் ஆனால் $63.25 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த 62 பாட்டம் அவுட் ஆகிட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு, திரும்ப 66க்கு போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நான் பாக்குறேன். இப்ப க்ரூட பத்தி நீங்க சொல்றீங்க, ஏற்கனவே தங்கம் வெள்ளி ஏறிக்கிட்டு இருக்கு, ஜிங்க்குமே காப்பருமே ஏறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இதெல்லாம் ஏன் சார் ஏறுது இப்ப?
இப்ப கோல்டு $100 ஏறி இருக்கு திரும்ப. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2% ஏறி 5050 கிட்ட நடக்குது. ஒரு அவுன்ஸ் வந்து $5050 கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளி அதே மாதிரி $90 தாண்டி விட்டது மீண்டும். இன்னைக்கு 6% ஏறி இருக்கு, $5 கிட்ட ஏறி இருக்கு. அது போக காப்பர் மீண்டும் $6 தாண்டி விட்டது, $6.05 அந்த அளவுல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு அவுன்ஸுக்கு. சோ இதுதான் இங்க உள்ளூர் சந்தையிலும் வந்து பிரதிபலிக்கிறது. இது வந்து ஒரு புல் பேக் ரேலியா தான் நான் இன்னும் கூட பாக்குறேன். ஏன்னா இன்னும் முன்பு தொட்ட உச்சத்தை தொடவில்லை. வெள்ளி வந்து MCX சந்தையில முன்பேற வணிகம் மார்ச் மாதம் முதிர்வடையக்கூடிய ஒப்பந்தம் பார்த்த 2,84,000 தாண்டி வணிகம் நடக்குது. கிட்டத்தட்ட 6% ஏறி இருக்கு. அதே மாதிரி தங்கம் 3% ஏறி இருக்கு, 1,59,000 அருகாமையில் வணிகம் நடக்குது. கச்சா எண்ணெய் 1% ஏறி 5,760 தாண்டி வணிகம் நடக்குது. காப்பர் $1,285, ஜிங்க் $325, ரெண்டுமே சின்ன சின்ன ஏற்றம், ரெட்டு மட்டும் இறக்கத்துல இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா பார்த்தால் இது வந்து கணிசமாக போன வாரம் இறங்குனதுனால கடந்த 2-3 நாட்களாக ஒரு புல் பேக் ரேலியா தான் பாக்குறேன். பழைய உச்சங்களை தாண்டி செல்லுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமாகத்தான் தெரிகிறது. இன்றைய சூழலில் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஜனவரி மாசத்துக்கான அந்த சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்குங்களா? இன்ஃபேக்ட் நீங்க தகவல் தொழில்நுட்பத்துறையை பத்தி பேசும்பொழுது நம்ம இவ்வளவு நேரம் பேசுறது நேற்று வெளியான தகவலின் அடிப்படையில. ஆனால் இது ஜனவரி மாத தகவலை சொல்கிறது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு அவுட்கம். அதுல என்னன்னா, ஜனவரி மாதம் சர்வீசஸ் பிஎம்ஐ பாத்தீங்கன்னா 58.5, டிசம்பர்ல 58 இருந்தது, 58 இருந்தது, 58.5 அதிகரிச்சிருக்கு. 50க்கு மேல இருந்தாலே பாசிட்டிவ்ங்கிறது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். சோ வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு ஜனவரி மாசத்துல. இன்ஃபேக்ட் 2-3 விஷயங்கள் அது இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. HSBC-னுடைய அந்த பிஎம்ஐ டேட்டா ஜனவரிக்கு பாத்தீங்கன்னா சர்வீசஸ் செக்டாருக்கு ஏற்றுமதி கணிசமாக கடந்த 3 மாதங்களில் இது ஒரு உச்சத்தை தொற்றிருக்கிறது, அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக புதிய நாடுகள் இந்தோனேஷியா, கென்யா, மலேசியா, ஓமன், கட்டார், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, வியட்நாம் இங்கெல்லாம் புதிதாக நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெகுலரா இருக்க எக்ஸ்போர்ட் அல்லது ஆர்டர்ஸ் ஒரு பக்கம் இருக்க, புதிய ஆர்டர்ஸ் நிறைய வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த growth அதிகமா இருக்குன்னு. இன்னொரு விஷயம், ஹையரிங் அதிவேகமா இல்லை என்றாலும் டிசம்பர் வரைக்கும் ஸ்லோ டவுன் ஆனது, ஜனவரியில கொஞ்சம் ஹையரிங் பிக்கப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாமே இப்ப நேற்றைக்கு பிறகு இந்த எல்லாமே நிலைமை மாறி இருக்கும். ஸோ பிப்ரவரி மாதம் சர்வீசஸ் பிஎம்ஐ எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம மார்ச்ல பார்த்தால்தான் உண்மையான நிலவரம் நமக்கு தெரிய வரும். பட் ஆஸ் ஆஃப் நவ் சர்வீசஸ் பிஎம்ஐ பாசிட்டிவா இருக்குங்கிறது தகவல் தொழில்நுட்பத்துறை சேவைத்துறையை சார்ந்ததுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். பட் அந்த சாஸ் அபோகலிப்ஸ் அப்படிங்கிறாங்க, ஏன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய அடினால இது வந்து அடி வாங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அடி எவ்வளவு நாள் தொடரும், இன்றோடு நிற்குமா, நாளை மறுநாள் தொடருமா அப்படிங்கறதுலாம் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 52 வீக் லோ நோக்கி பல பங்குகள் வந்து போய்கிட்டு இருக்கிறது நம்ம இந்த கட்டத்துல பார்க்க முடிகிறது. ஏற்கனவே லோல தான் இருந்தது தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள், இப்ப மேலும் அடி வாங்கி இருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். சோ அதனால நாளை மறுநாள் இந்த 2-3 நாட்கள் வந்து ரொம்ப ஒரு குரூசியலான ஒரு கட்டத்தை நோக்கி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரத்துல. ஓகே, ஐடி துறை ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா மாறப்போகுது வரும் நாட்கள்ல. Q3 ரிசல்ட் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சார். என்னென்ன முக்கியமான கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு? பஜாஜ் ஃபின்சர்வ் வந்திருக்கு, பஜாஜ் ஹோல்டிங் வந்திருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ்னுடைய ரெவென்யூ 24% அதிகரிச்சிருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பெரிய வளர்ச்சி இல்லை, அப்படியே சிமிலர் பிளாட்டா தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பஜாஜ் ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவுமே வந்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிருக்குது, 2016 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக ரெண்ட்னுடைய ரிப்போர்ட் நெட் ப்ராஃபிட் 513 கோடி. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவருடைய லாபம் வந்து 14% அதிகரிச்சிருக்கு, 341 கோடியாக. அது தகவல் வெளிவந்த பிறகு அந்த பங்குனுடைய விலையில் நடையில கணிசமான ஏற்றம், 15 ரூபாய்க்கு மேல ஏறினதை பார்த்தோம். இமாமி அதனுடைய ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிருக்கு, 329 கோடியாக. இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டுல 279 கோடியா இருந்தது, இப்ப 329 கோடி. ஓரியன் கிரீன் பவர் நஷ்டம் 21 கோடி நஷ்டம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு, வர வர நம்ம பார்க்கலாம். சார் ரொம்ப நன்றி சார், டீட்டெயிலான விஷயங்கள் வந்து சொன்னீங்க. தேங்க்யூ சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.